கிரிப்டோ கரன்சி மற்றும் டாலர் முதலீட்டு திட்டத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி 60 கோடி ரூபாய்க்கும் மேல் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய கும்பல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லியும் கேரளாவை சேர்ந்த திரு வர்மா, சந்தோஷ்குமார், மனோஜ்குமார் இவங்களை நேரில் சந்திச்சு எங்க மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனதுக்கு போன மக்களை, திருப்பத்தூர் மக்களை அங்க அடியாட்களை வச்சு அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ பணத்தை மீட்டு தர கோரி புகார் கொடுத்த பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல இந்த நிறுவனத்தை நம்பி 22 வருஷம் இதனுடைய திட்டம் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் கோல்டு மைனிங் மூலமாக நாங்கள் பெரிய அளவில் இந்த பணத்தை பெருக்கிறோம். பெருக்கப்பட்ட பணத்தில் தான் உங்களுக்கு ஒரு சிறு தொகை நாங்கள் கொடுக்குறோம். துபாயில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த லாபத்தில் ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கொடுத்து தான் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இந்த பணத்தை வசூல் பண்ணியிருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கில். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கொத்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயர்ல கிரிப்டோ கரன்சி மற்றும் டாலர் முதலீட்டு திட்டங்கள்ல முதலீடு செஞ்சா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு, நீண்ட கால வருமானம் பெற முடியும்னு கூறி பலரை நம்ப வச்சிருக்காங்க. இதன் மூலமா 60 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுல 20 கோடி ரூபாய் அளவுக்கு தங்களும் தங்களை சார்ந்தவர்களும் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அறிமுகம் செய்து வைத்ததன் பேர்ல கேரளாவை சேர்ந்ததாக கூறப்படும் மனோஜ்குமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோரை சந்தித்ததாகவும் அவங்க ஆப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கம் மற்றும் துபாயில ஹோட்டல் தொழில முதலீடு செய்திருப்பதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும் அந்த மனுவுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 2024 அன்று ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயர்ல ஐடி உருவாக்கப்பட்டு முதற்கட்டமா 9,000 ரூபாய் பெற்று $100 முதலீடு செய்யப்பட்டதாக காட்டியதாகவும் தொடர்ந்து அதிக முதலீடு செஞ்சா அதிக லாபம் கிடைக்கும்னு ஆசை வார்த்தை கூறி முதலீடுகளை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை நம்பி உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பணியாளர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தியதன் மூலமா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து சுமார் 20 கோடி ரூபாய் வசூலித்து நிறுவனத்திடம் வழங்கியதாக பரந்தாமன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் திருப்பத்தூர், வாணியம்பாடி, சேலம், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஆரணி, செங்கம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுது. பின்னர் முதலீட்டு கணக்கில் காட்டப்பட்ட தொகையை பணமா மாற்ற முடியாத நிலை ஏற்பட்டதோடு முதலீட்டாளர்கள் கிட்ட பெறப்பட்ட பணத்தை மனோஜ்குமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் மோசடி செய்திருப்பது தெரியவந்ததாகவும்